திரு இளங்கோவன் அவர்களும் இணைந்திருக்கிறார். சார், இந்த வழக்கில் தினந்தோறும் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு மாவட்ட நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. மாவட்ட நீதிமன்றம் தான் ஏற்கனவே வழக்கை நடத்தி முடித்து விசாரித்து இருவரையும் விடுவித்திருக்கிறது. இப்போ டைரக்டான காரணங்களை இந்த தீர்ப்பில் குறிப்பிடுவாங்களா? அந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கு திரும்ப இந்தந்த பாயிண்டெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, இதை திரும்ப ரீஓப்பன் பண்ணுங்க, இந்த சாட்சிகள் சேர்க்கப்படலை அப்படின்லாம் உயர்நீதிமன்றம் எதை சொன்னதோ அதை மட்டும் வைத்து இந்த வழக்கு மீண்டும் எடுக்கப்படுமா? இந்த வழக்கு ரெண்டு விதமா நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல அடிப்படையா இது ஒரு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் மேல ரிவிஷன், அதாவது ட்ரையல் தொடங்குவதற்கு முன்னாடி குற்றம் வரைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை நீதிமன்றம் பார்த்து கொடுக்கப்பட்டுள்ள இறுதி அறிக்கையின்படி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது குற்றம் வரைவதற்கு வாய்ப்பில்லை என்று அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதனுடைய நியாயம் சரியா இல்லையா என்பதை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரித்து அது நியாயமில்லை, மீண்டும் விசாரிங்கள் என்று சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் அடிப்படை. ஆனால் இப்ப நீங்க கேட்ட மாதிரி இதுல ஒன்னு ஃபைனல் சார்ஜ் ஷீட் ஏற்கனவே போட்டது, அடுத்தது அடிஷ்னல் சார்ஜ் ஷீட்டா ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ அடிஷ்னலா ஒரு என்கொயரி பண்ணி இதுல எங்களுக்கு எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ரெண்டுத்தையும் கிளப் பண்ணும்போது நீதிமன்றம் தான் எப்படி இருக்குன்னு பார்க்கும். நம்பர் 1 குற்றம் வரைவதற்கு. இரண்டாவதாக ஒரு ரிவிஷன் பெட்டிஷனில் ஒரு விஷயத்தை பார்த்த உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தினசரி விசாரிக்க வேண்டும், விரைவில் முடிக்க வேண்டும் என்று சொல்வது என்பது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் என்று எனக்கு தெரியல. இப்ப நான் எதை வச்சு இதை சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, என்னை போன்ற பல வழக்கு நடத்துபவர்களுக்கு எங்களுடைய வழக்கு பின்தள்ளப்படும் இந்த வழக்கு முன்னாடி வரும் பொழுது. சோ ஒரு கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் படி சில வழக்குகளை சரியாக நடத்துவதற்கு என்று நேரங்கள் நிர்ணயிப்பது ஒரு வகை. ஆனால் உயர்நீதிமன்றம் தான் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் சில வழக்குகளுக்கு என்று ஒரு தீர்ப்பை வழங்கும் பொழுது அந்த வழக்கை விரைவில் முடிக்க வேண்டும் என்று சொல்லுவது என்பது ஒரு வகையில் சாதாரணமான வழக்காடிகளுக்கு பின்னடைவாக நான் கருதுறேன். சோ அந்த வகையில் ரிவிஷன் விஷயத்துல டிஸ்சார்ஜ் சரியா தவறா என்று நீதிமன்றம் சொன்ன கருத்து தீர்ப்பில் இருக்கிறது. அதை மேல்முறையீடு எடுத்துக்கிட்டு அவங்க சுப்ரீம் கோர்ட் போறாங்களா இல்லையான்றது அவர்களை பொறுத்தது. ஆனால் இதை விரைவில் முடிங்க, டே டு டே பேசிஸ்ல முடிங்க என்று இந்த வழக்குக்கு சொல்லுவது என்பது ஏற்கனவே கியூல இருக்கக்கூடிய மற்ற வழக்காடிகளுக்கு அது ஒரு பின்னடைவு தானே. சோ இது மாதிரி பல வழக்குகளில் உயர்நீதிமன்றம் ஒரு விதமான ஒரு சிறப்பு தன்மையை காட்டுவது என்பது சரியா என்பது நாம் விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம். இளங்கோவன், இதே மாதிரி தான் திரு பொன்முடி அவர்கள் விடுவிக்கப்பட்ட போதும் இந்த வழக்கு எடுக்கப்பட்டது. அதை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்துக்கு போனார். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் கொடுத்த அந்த டைரக்ஷனில் இந்த குறிப்பிட்ட நீதிபதியை பாராட்டி இவர்கள் போன்றவர்கள்லாம் நீதித்துறையில் இருப்பது அதெல்லாம் பாராட்டி இருந்தாங்க. ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி திரும்ப இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போவாங்களா? உச்சநீதிமன்றத்துடைய பார்வை எப்படி இருக்கும்? இப்போ ரெண்டு விஷயம் இருக்கு. உச்சநீதிமன்றத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த வழக்குல ஒரு முக்கியமான பாயிண்ட், இவர்களுக்காக ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வாதாடிய சீனியர் அட்வொகேட் அபிஷேக் சிங் மனு ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான வாதத்தை வைத்தார். அது என்னன்னா, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 401 படி சுவமோட்டோ வழக்குகளை எடுக்கக்கூடிய ஒரு உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை சிங்கிள் ஜட்ஜ் விசாரிக்க கூடாது, இருவர் கொண்ட அமர்வு தான் விசாரிக்க வேண்டும் என்கிற ஒரு வாதத்தை முன்வைத்தார். என்ன காரணத்தினாலோ அந்த வாதத்தை மீண்டும் உயர்நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கு திரும்ப அனுப்பப்பட்ட பொழுது அந்த வாதத்தை இந்த அமைச்சர்கள் தரப்பு எடுத்து வைக்கவில்லை. ஒருவேளை அந்த ஒரு முக்கியமான பாயிண்ட் எடுத்து வைத்து திரும்பவும் இதற்கு ஒரு உயிர் கொடுத்து திரும்பவும் உயர்நீதிமன்றத்திற்கே வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அப்படி ஒரு முக்கியமான வாதத்தை எடுத்து வைத்தார். சுவமோட்டோ என்ற ஒரு ரிவிஷன் எடுத்தோம்னா அதை பெஞ்ச் தான் விசாரிக்கணும், சிங்கிள் ஜட்ஜ் விசாரிக்க கூடாது என்கிற ஒரு முக்கிய வாதத்தை அவர் உச்சநீதிமன்றத்தில் வைத்தார். அது திரும்பவும் சிங்கிள் ஜட்ஜ் கிட்ட வரும்பொழுது
இவர்கள் தரப்பில் அந்த வாதத்தை எடுத்து வைக்கவில்லை என்று நான் பார்த்த வரைக்கும், அதை நான் கவனிச்ச வரைக்கும் அவங்க எடுத்து வைக்கல. ஸோ இட் வில் கோ டு உச்சநீதிமன்றத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது. புதிய வாதங்களை எடுத்து வைக்கக்கூடிய இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஒட்டுமொத்தமா படிச்சதுல சில பாயிண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம். அதனால இந்த வழக்கு என்ன நடக்கும் என்பதை நம்ம சொல்ல முடியாது. இப்போ உச்சநீதிமன்றத்தில் திரும்ப கொண்டு போனால் அட்மிட் ஆகலாம், உடனடியாக தள்ளுபடி ஆகலாம், திரும்பவும் அது ட்ரையல் கோர்ட்டுக்கு வரலாம். we don't know, but there is a point to raise. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.